ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கோயிலெல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்பொங்கல் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நாம் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த வெண்பொங்கல் செஞ்சு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக அந்த வெண்பொங்கல் வந்து பாத்திரத்தில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி குலைவாக எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் எழுற ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த வெண்பொங்கல் எப்படி குக்கரில் ஈஸியாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நீங்கள் பருப்பு அரிசியும் தனியாக வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட தாளித்து கொட்டிக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டே குக்கரில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பருப்பு அரிசி எல்லாமே சேர்க்க போகிறோம். இது ஒரே வேலையை நமக்கு குக்கரில் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த நெய் கூடவே அதே அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் முழுசாகவே நெய்யும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா கொழப்பாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் எந்த அளவுக்கு சேர்த்துமோ அந்த அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ இந்த எண்ணெய் நெய் ரெண்டுமே சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். எப்போவுமே பொங்கலுக்கு மிளகை விட சீரகம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நீங்கள் முழுசாக மிளகு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட ஃப்ளேவர் கண்டிப்பாக வெண்பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி இஞ்சி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பச்சரிசியும் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 6லேருந்து 7 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நல்லா கொழப்பாக நல்லாயிருக்கும், பொங்கல் நல்லாவும் வரும். ரொம்ப நேரம் ஆனாலும் நமக்கு இறுகி போகாது. நான் இன்றைக்கி 7 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் 1 டம்ளர் அளவுக்கு பால் கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் அரிசியும் பருப்பையும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் லைட்டாக ஊற வச்சு சேர்க்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு அரிசி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு அரிசிக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா நமக்கு உப்பு எல்லாமே நல்லா இதில் மிக்ஸ் ஆகி வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா சிம்மில் வச்சு விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு குழஞ்சி வெந்து வந்துடும். இது பச்சை அரிசிங்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2-3 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு உதிரியாக தான் இருந்த மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் இதில் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெய் சேர்க்குறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் லாஸ்ட்டாக நீங்கள் நெய் ஊற்றிட்டு இறக்கும்போது ரொம்ப வாசனையாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு நல்ல குலைவாக இருக்கோ இதே அளவுக்கு தான் நமக்கு எவ்வளோ நேரம் இருந்தாலும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி நான் செஞ்ச மாதிரி தண்ணி அளவுகள்லாம் கரெக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல சூப்பராக பெர்ஃபெக்டான வெண்பொங்கல் கோயிலில் எப்படி நமக்கு கிடைக்குமோ அதே டேஸ்ட்லேயே நமக்கு இருக்கும். இதுக்கு நமக்கு சட்னி, சாம்பார் எதுவுமே கூட தேவையில்லை. சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிற நேரமும் நமக்கு ரொம்ப கம்மி தான். குக்கர்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ஈஸியாக. இதே மாதிரி சூப்பராக சிம்பிளாக நிறைய ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.